ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போவாச்சு ஒருத்தங்க உங்களை கேட்காம நீங்களாக வாலண்ட்ரியாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க அதுக்கு பதிலுக்கு இப்போ நான் உனக்கு கேட்டேனா அப்படின்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தியிருக்காங்களா? அப்போ இந்த எபிசோடு உங்களுக்கு தான். ஏன்னா நிறையா தடவை நம்ம கைண்ட்னஸ் அப்படின்னு நினச்சி கேட்காத ஒருத்தங்களுக்கு தேவையில்லாமல் போய் நம்மளாக ஹெல்ப் பண்ணி அசிங்கப்பட்டிருப்போம். ஸோ எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும், எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற டிஸ்கஷன் தான் இன்றைக்கி இருக்க போது. சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குற படத்துலேருந்து எல்லாத்துலேயும் யாராச்சும் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் கோர் வேல்யூ மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி அப்படியே பதறி நம்ம ஓடி போய் முதலால் ஹெல்ப் பண்ணுவோம். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான சொல்யூஷன். பட் ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. அப்படி நம்ம ஒருத்தங்க ஹெல்ப் கேட்காம நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவங்களோட ஒரு பவுண்ட்ரியை நம்ம க்ராஸ் பண்ணுறோம். அதே போல் நம்ம அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் சரி நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் சரி அந்த இடத்துல டேமேஜ் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்படி டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ அவங்க கேட்காமலே நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த விஷயத்த அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ அவங்களால அது முடியாது, அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம் அந்த இடத்துல. அதே போல் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன வேறு வேலையே இல்லையா, நம்ம வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு 1000 ஓட்டை இருக்கும், அதை விட்டுட்டு நம்மளோட ப்ரையாரிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையே இல்லாமல் இன்னொருத்தங்க கிட்டே இறங்கி போய் நீ வேலை பார்க்குற அப்படின்னா அப்போது என்ன அர்த்தம்? அதுக்கு உண்மையான கைண்ட்னஸ் ஆக்சுவலி இன்னொருத்தவங்களோட பவுண்ட்ரியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட வேலையை அவங்களே பார்க்க விடுறது தான் உண்மையான கைண்ட்னஸ். இப்போ ஒரு சில இடத்துல நம்ம மற்றவங்க ஹெல்ப் கேட்காமலே ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஒரு 1-2 கேட்டகரி இருக்குது. இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடெண்ட், யாராவது கீழே விழுறாங்க, அந்த மாதிரி இடத்துல நம்மளா போய் ஹெல்ப் பண்ணலாம். அதே போல் இப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு புரியலை, இன்கேஸ் இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு ஷூலேஸ் கட்ட தெரில, இல்லைனா ஒரு ஃப்ரெண்டு அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல அப்படின்னா இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வேணாம் செய்யலாமே தவிர அப்போது நம்ம அதை இறங்கி செஞ்சிடக்கூடாது. அதே போல் ஒரு சில பேருக்கு டைரெக்டாக ஹெல்ப் கேட்குறது ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்ந்து வந்த விதத்தில் அவங்க தனியாகவே எல்லாத்தையும் டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொருத்தங்கிட்ட வாயை திறந்து ஹெல்ப் கேட்குறது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் அவங்க மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணி யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லன்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, பட் கேட்க முடியல அவங்களால அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல நம்மளாக இறங்கி ஹெல்ப் பண்ணலாம். இந்த இடங்கள் தவிர வேறு எந்த இடத்துலையும் நம்மளாக போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல நம்ம 2 ஸ்டெப் பின்னாடி நிற்கணும் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நமக்கே நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ அவங்களா கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு அந்த வேலை மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இப்போ நமக்கே ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு ஒழுங்காக வரல அப்படின்னா நம்மளே அதை ரிசர்ச் பண்ணி படித்து கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், நமக்கு நல்லா மனசுலேயும் பதிஞ்சிரும். பட் அதே விஷயம் வேற ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு டீப்பாக பதியாது. ஸோ அதனால என்னென்னா, இப்போ இன்னொருத்தங்க ஒரு விஷயத்த கற்றுக்க நினைக்கும் போது இல்லை ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளாக போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்கள வளர விடலைன்னு அர்த்தம். அதே போல் அவங்களோட எபிலிட்டி மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அது கஷ்டப்பட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கோம், சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே இன்னொருத்தவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் போய் அதை நம்ம சொல்லித்தருவோம். ஆனால் அப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அந்த விஷயத்தோட அருமை புரியாது, நம்மளை பார்த்தா இன்னும் கொஞ்சம் இலக்காரமாக இருக்கும். இது நாட் எக்ஸாக்ட்லி இலக்காரம், பட் சில இடங்களில் நமக்கு ஃபீல் ஆகும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டோன்னா அப்போ அந்த விஷயத்தோட வேல்யூ எப்படின்னு ஒருத்தவங்களுக்கு புரியும், நம்மளோட வேல்யூ எப்படின்னு ஒருத்தவங்களுக்கு புரியும். நம்ம கேட்காமலே ரொம்ப அவைலபிளாக இருக்கோம் எல்லாருக்கும் அப்படின்னா அப்போ நம்மளோட வேல்யூவுமே ரொம்ப குறையும் தானே அந்த இடத்துல. ஸோ கேட்காத இடத்துல தேவையில்லாமல் நம்மளாக போய் ஹெல்ப் பண்ணி நம்மளோட வேல்யூவை நம்மளே குறைச்சிக்கூடாது. அதே போல் காசு விஷயத்துலேயும் இன்னொருத்தங்க நம்மளை கேட்காம நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆயிரும். லைக் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு அவங்க கேட்காம நம்ம காசு எடுத்து கொடுக்குறோம், அவங்க கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு நம்ம பிச்சை போடுற மாதிரி ஒரு ஃபீலிங்னு அவங்களே நினச்சிப்பாங்க அது. ஸோ அதுவும் ஒரு தவறான செயல்.
அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புளை பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன்னே நம்மளாக போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அச்சோ பாவம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம பண்ணுவோம். பட் அதுவுமே ரொம்ப 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 தப்பு. அவங்க சின்ன வயசுலேருந்து இண்டிபெண்ட்டாக அவங்களோட வேலையை பார்த்துக்கிறதுக்கு பழகியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே அவங்களா கேட்காம நம்மளாக போய் ஏதாவது பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு அஃபென்சிவான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா நிஜமாகவே இந்த பர்சனுக்கு இப்போது என்னோடய ஹெல்ப் தேவையா அப்படின்றத யோசிக்கணும். அவங்க நம்மளை ஹெல்ப் கேட்டாங்களா அப்படின்றதையும் யோசிக்கணும். மூணாவதாக அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறோமா, இல்லை நம்மளோட தேவையை அந்த இடத்துல தெரிய வைக்கணுன்றதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறோமா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். இந்த 3 கேட்டகரியும் ஒழுங்காக ஃபில்ஃபில் பண்ணுற விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து போய் ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்மளை கூப்பிடாத இடத்துல நம்மளை கேட்காத இடத்துலலாம் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு நம்மளாக போய் வாலண்டரியாக ஹெல்ப் பண்ணி நம்மளோட வேல்யூவை நம்மளே குறைச்சிக்கூடாது. அவ்வளோதான் சொல்ல வரேன். அடுத்த எபிசோடில் இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு வரேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.